ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 14வது வாரத்தில் உங்கள் வயிற்றில் வளரக்கூடிய குழந்தையின் வளர்ச்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் கன்சீவ் ஆகி 2வது ட்ரைமஸ்டரில் இருக்கீங்க. நீங்கள் கன்சீவ் ஆகி இந்த 14வது வாரத்தில் பலரும் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, உங்களோட கர்ப்பத்தோட ஆரம்ப கால அறிகுறிகள் குறைய தொடங்க போகுது. அது மணிக்கு உங்களுக்கு பசி அதிகமாகவும் அதிக சுறுசுறுப்புடனும் இருப்பீங்க. இனிமேல்லாம் குமட்டல் ரொம்ப குறைய ஆரம்பிக்கும். இதுக்கு இடையில் உங்கள் குழந்தையோட பேபி வெயிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அவங்களோட முடியும் இந்த டைமில் வளர ஆரம்பிச்சிரும். இந்த 14வது வாரத்தில் உங்கள் குழந்தை வேகமாக வளர்ந்துக்கிட்டு வருவாங்க. அவங்க 3.5 to 4 அங்குலம் நீளம் வரைக்கும், அதாவது 3.5 to 4 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் இருப்பாங்க. ஒரு ஆரஞ்சு பழ அளவு இருப்பாங்க. இந்த டைமில் குழந்தை துள்ளி குதிப்பாங்க. ஆனால் அதை உங்களால் உணர முடியாது. இந்த டைமில் குழந்தையோட மூளை வளர்ச்சி நன்றாக இருக்கும். அவங்களோட புருவங்கள்லாம் வளர ஆரம்பிச்சிரும். அவங்க தலையில் இருக்க முடியுமே வளர்ச்சி ஆரம்பிச்சிருக்கும். குழந்தையோட குடலில் மெக்கோனியத்தை உற்பத்தி செய்ய ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுதான் குழந்தை பிறந்த பின்னாடி அவங்க ஃபஸ்ட்டு கழிவாக வெளியேற்றுவாங்க. குழந்தையோட கண்கள்லாம் நகரத் தொடங்கும். அவங்களால கசப்பு, கோபம் போன்ற உணர்வுகள்லாம் இப்போ உணர முடியும். அவங்களால குழந்தையோட கை கால்கள்லாம் வளைக்க தொடங்குவாங்க. குழந்தையோட அசைவுகள் எப்படி இருக்குன்னா, அவங்க கையை அவங்க வாயிலே வச்சு சக் பண்ண ஆரம்பிப்பாங்க. குழந்தைக்கு இந்த டைம்லேயே வாசனை, அது மணிக்கு சுவைன்ற உணர்வெல்லாம் உருவாகிருக்கும். குழந்தையோட தோலும் கடினமாக இருக்கும். இந்த டைமில் குழந்தையோட பிறப்புறுப்புகள் முழுமையாக வளர்ச்சி அடைஞ்சிருக்கும். குழந்தையோட வெயிட் 50 கிராம்லேருந்து 60 கிராம் வரைக்கும் எடை இருப்பாங்க. அதிக பசி ஏற்படலாம் இந்த டைமில். ஏன்னா முன்னாடி காலத்தில் குமட்டல் இருக்கனால நமக்கு பசி ஏற்படாது. இப்போ பசி அதிகமாக உணரலாம். பசிக்குதுன்னு கிடைச்சதை சாப்பிடாம நல்ல ஆரோக்கியமான உணவுகள் சாப்பிடணும். நாளைக்கு 300 கலோரிகள் வீதம் எடுத்துக்கலாம். அதுபோல் இந்த 2வது ட்ரைமஸ்டரில் அடிக்கடி தசைப்பிடிப்பு ஏற்படலாம். தண்ணி அதிகமாக குடிக்கிறனால அந்த தசைப்பிடிப்புலேருந்து உங்களுக்கு விடுபடலாம். அது மணிக்கு உங்கள் பாதங்களில் லைட்டாக மசாஜ் செஞ்சுக்கிட்டு வரலாம். வெதுப்பான தண்ணி கொண்டு அதை கழுவலாம். அப்போ உங்களுக்கு தசைப்பிடிப்பு இருக்காது. சைனஸ் பிரச்சனை இந்த டைமில் வரலாம். ஒவ்வாமை, அது மாதிரி சளி காரணமாக கூட இருக்கலாம். இது இல்லைன்னா அது கன்சீவ் ஆனதுக்கு மற்றொரு அறிகுறியாக கூட இருக்கும். ஏன்னா மூக்கு அடிக்கடி அடைக்கப்படும். சுவாசிக்கவே ரொம்ப கடினமாக இருந்துக்கும். உங்கள் மூக்கில் சளி சவ்வு இருக்கும்ல, அந்த இதில் சுழற்சி அதிகரித்து அவங்க வீக்கத்தை ஏற்படுத்துமா, இந்த மாதிரி ஹார்மோன் பிரச்சனை காரணமாக. இந்த டைமில் உங்கள் மார்பகத்தில் மஞ்சள் நிற பொருள் கசிவதை நன்றாக பார்க்கலாம். இது கொலஸ்ட்ரால்னு சொல்கிறாங்க. குழந்தை பிறந்த பின்னாடி அவங்களுக்கு தாய்ப்பால் கொடுக்கறதுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாருக்கும் வரக்கூடியது தான். இது பொதுவானது தான். சிலருக்கு அதிகமாக வந்துச்சுன்னா அதுக்கேற்ற மணிக்கு காட்டன் ப்ராஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். இந்த டைமில் உங்கள் ஈறுகளில் ரத்த கசிவு, ஏதாவது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் வரலாம். அதுக்கு பல் டாக்டரை கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணணும். தடுப்பூசி போடணும். கன்சீவ் ஆனமே 2 தடுப்பூசி போட சொல்லுவாங்க. அதை கண்டிப்பாக போட்டுக்கணும். ஒரு சிலருக்கு கன்சீவ் ஆன 2nd ட்ரைமஸ்டரில் நல்ல முடி வளரும், அடர்த்தியாக வளரும். உங்களுக்கு கருசிதைவுகள் ஆகுவதற்கான வாய்ப்புகள்லாம் கொஞ்சம் குறைந்து விட்டது. அதனால் பயப்பட தேவையில்லை. ஒரு மணிக்கு இந்த டைமில் காய்ச்சல் வந்தால் எந்த மணிக்கு மருந்துகள் எடுத்துக்கணும் அப்படின்றதையும் டாக்டரை கன்சல்ட் பண்ணி எடுக்கணும். உங்களோட வெயிட் இன்க்ரீஸ் ஆகுதா, கரெக்டான லெவலில் இருக்கான்னு பார்க்கணும். உடற்பயிற்சி என்னென்ன செய்யணும் அப்படின்ட்டு டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி செய்யணும். ஹெவியான உடற்பயிற்சி செய்யக்கூடாது. நல்ல கீரை வகைகளும் காய்கறிகளும் அதிகமாக எடுத்துக்கணும். அது மணிக்கு ஃப்ரூட்ஸு டெய்லி ஒன்று எடுக்கும் பட்சத்தில் குழந்தைக்கும் உங்களுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். மாதுளம்பழம் எடுங்க. அதனால தான் ரத்த சோகை வராமல் தடுக்கும். உங்கள் ஹீமோகுளோபின்லாம் இன்க்ரீஸ் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.